குந்தா தாலுகா எமரால்டு அருகே உள்ள பாரதி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்ர காளியம்மன் ஆலயத்தின் 60வது ஆண்டு திருத்தேர் மற்றும் கிடாவெட்டு திருவிழாவானது 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் திருத்தேர் மற்றும் பூங்கரக ஊர்வலமும், அதனைத் தொடர்ந்து இன்று கிடாவெட்டு பூஜையும், நாளைய தினம் பூங்கரகம், கங்கைக்கு கூடிவிடுதல் நிகழ்வும், மாவிளக்கு பூஜைகளும், இறுதியாக மறு பூஜை மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இதில் எமரால்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து பூங்கரக ஊர்வலமானது வான வேடிக்கை, சிற்றுடுக்கை, மேலதாளங்கள் ஊர்வலமாக சென்று ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்திற்கு அம்மனை அழைத்து செல்லப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தில் தலைமுறையாக மக்கள் வழிபட்டு வந்த காவல் தெய்வ கோவிலை நாளை கும்பாபிஷேகம் நடைபெறவிருந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை திடீரென கையகப்படுத்தியதால் கிராம மக்கள் திரண்டு வந்து தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரிட்டாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் பொதுமக்களுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் கிராமத்தில் உள்ள மந்த கருப்பணசாமி கோவில் என்பது எங்களது முன்னோர்கள் காலம் தொட்டு, அதாவது சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக 7-8 தலைமுறைகளாக அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து வழிபட்டு வரும் ஒரு காவல் தெய்வ கோவிலாகும். காலனா அரையனா என வரி போட்டு எங்கள் கிராம மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த சொந்த கோவிலில் காலம் காலமாக நாங்கள் தான் திருவிழாக்களையும் விசேஷங்களையும் நடத்தி வருகிறோம். இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த 6 மாதங்களாக திருப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. அனைத்து வேலைகளும் முடிவடைந்து புதன்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறவிருந்த சூழலில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இது அரசுக்கு சொந்தமான கோவில் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திடீரென போர்டு வைக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக கூறி கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது என நேற்று வட்டாட்சியரும் காவல் ஆய்வாளரும் வந்து தடை விதித்துள்ளனர். 6 மாதங்களாக வேலைகள் நடந்த போது வராத அதிகாரிகள் கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் வந்து திடீரென தடை விதிப்பது தங்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவு குறித்து தங்களுக்கு இதற்கு முன்பு எந்த ஒரு தகவலோ அறிவிப்போ வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அரிட்டாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அனைத்து சமுதாய பொதுமக்களும் திரண்டு வந்து மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சட்டத்திற்கு நாங்கள் என்றும் கட்டுப்படுவோம். நீதிமன்ற உத்தரவு இருந்தால் அதன்படி நடக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இத்தனை காலம் நாங்கள் வழிபட்டு தற்பொழுது லட்சக்கணக்கில் செலவு செய்து கும்பாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் நாளை திட்டமிட்டபடி அரசு அதிகாரிகள் முன்னிலையிலேயே இந்த கும்பாபிஷேகத்தை எந்தவித தவறுமின்றி சுமூகமாக நடத்தி முடிக்க அதிகாரிகள் பாதுகாப்புடன் ஒத்துழைப்பு தர வேண்டும் என உருக்கமாக கோரிக்கை விடுத்து மனு அளித்துள்ளனர். நாளை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய சூழலில் கிராம மக்கள் திரண்டு வந்து தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சாமி கும்பிட்டு விசேஷங்கள் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். இப்ப அது சமயமாக 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை திருமூல கும்பாபிஷேகம் பண்ணணும்ட்டு இப்போ 6 மாசமா வேலைகள் நடத்தி அது வேலை ரெடியாகி இப்ப நாளைக்கு கும்பாபிஷேகம் சொரியணும் என்ற நிலைமையில் இருக்கையில 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போர்டு வந்து அந்த கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு பண்ண முடியாது, அரசுக்கு சொந்தப்பட்ட கோயில்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது சம்பந்தமா எங்களுக்கு சென்னை அடுத்த பல்லாவரத்தில் ஏரிகள் அதிகமாக உள்ளன. பல்லாவரத்திற்குட்பட்ட பெரிய ஏரி, நெமிலிச்சேரி ஏரி என சுற்றிலும் பல்வேறு ஏரிகள் உள்ளன. ஆனால் இந்த ஏரிகளில் தண்ணீருக்கு மேல் ஏரிகளே தெரியாத அளவிற்கு ஆகாய தாமரை மற்றும் அதன் கரைகளில் முட்செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துகள் குடியேறும் கூடாரமாகவும் இதனால் அதனை ஒட்டியுள்ள குடியிருப்புகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இருப்பினும் ஆகாய தாமரை செடிகளால் நீர் மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிப்பு உள்ளாகிறது. இதுவும் போதாதென்று பொறுப்பற்ற முறையில் குப்பைகளை கொட்டி வருவதால் துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேடு உள்ளதாகவும் தண்ணீர் மதகு வழியாக செல்வது முற்றிலும் தடைபடும் நிலைக்கு ஆளாகும்.
மேலும் நீர்வழி செல்லும் பாதை அடைபட்டால் பிரதான சாலை வழியாகவும் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துவிடும் அபாயம் உள்ளது. இனி வருவது மழைக்காலம். மழை தொடங்குவதற்கு முன் அனைத்து ஏரிகளையும் தூர்வாரி சுத்தப்படுத்தினால் மட்டுமே சாலைகளில் நீர்த்தேக்கம், குடியிருப்புகளில் நீர் புகும் அபாயம் ஆகியவற்றில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும். ஏரியை தூர்வாரி சுத்தப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர், சாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நீண்ட தூர பகுதிகளுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு பேருந்து ஏற வந்த ஒரு பயணி அவசர தேவைக்காக கழிவறையை நோக்கி சென்றுள்ளார். ஆனால் அங்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அனைத்து கழிவறைகளும் பூட்டப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ந்து போன அந்த பயணி, நான் நீண்ட தூரம் பயணம் செல்ல இருக்கிறேன், அவசரமாக வந்தேன், ஏன் கழிவறையை பூட்டுகிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு ஒப்பந்த ஊழியர் ஒருவர், இங்கு இப்படித்தான், இரவு 9 மணிக்கே பூட்டி விடுவோம், வேண்டுமானால் தாம்பரம் பேருந்து நிலையம் போங்க என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையும் பூட்டப்பட்டிருந்ததே மக்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எங்கு செல்வார்கள் என்ற கேள்வி தற்பொழுது சமூக வலைதளங்களில் தீவிரமாக எழுந்து வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதியான கழிவறை கூட கிடைக்காத நிலை பொதுமக்களை நொந்து போக வைத்துள்ளது. இது போன்ற செயல்களுக்கு புதிய அரசு உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு தடையில்லா கழிவறை வசதியை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் கழிவறை பூட்டப்பட்ட காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நடவடிக்கை எடுக்குமா அரசு? மக்களின் அவலம் மாறுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் பொதுமக்கள். எத்தனை மணிக்கே பாத்ரூம் க்ளோஸ் பண்றாரு? 9 மணி ஆகுதுயா, 9 ஆக போகுது. 9:30க்கு. 8 மணியோட டியூட்டினா பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ பயணிங்களாம் எதில் போவாங்க? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள புகழ்பெற்ற குருவித்துறை கிராமத்தில் சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் வளாகத்தில் உள்ள குரு பகவான் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்தலத்தில் பெருமாளை நோக்கி குரு பகவான் தவம் இருந்ததாகவும் அவரது தவத்தை ஏற்று பெருமாள் காட்சி தந்ததாகவும் ஆன்மீக வரலாறு கூறுகிறது. இதனால் இந்த தலம் மிக முக்கிய குருஸ்தலமாக விளங்குகிறது. குறிப்பாக சித்திர ரத வல்லப பெருமாள் கோவிலின் எதிரே பழமை வாய்ந்த குரு பகவானும் சக்கர தாழ்வாரும் சுயம்பு மூர்த்தியாக ஒரே கல்லில் தனித்தனி உருவமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருவது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். நவ கிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு கடந்த மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லட்சார்ச்சனை மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை 9 மணி வரை லட்சார்ச்சனை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி குரு பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மகா அபிஷேக ஆராதனைகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இந்த குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளை சேர்ந்த பக்தர்கள் தங்களது தோஷங்களை நீங்கி பலம் பெற வேண்டி அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் குருவித்துறை கிராமமே விழாக்கோலம் பூண்டது. பக்தர்களின் வருகை மிக அதிகமாக இருந்ததால் பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் தற்காலிக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் மூலம் பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர்.
மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சிங்காரப்பேட்டை வழியாக திருப்பத்தூர் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 4 வழிச்சாலையாக அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த 4 வழிச்சாலை பணியில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். 4 வழிச்சாலை தரமில்லாமல் போடப்பட்டு வருவதாகவும் ஒர்க் ஆர்டரில் உள்ள மெஷர்மெண்ட் அளவீடு படி சாலையை அமைக்கவில்லை என்றும் பல இடங்களில் சாலையை குறுகலாக அமைத்துள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக சிங்காரப்பேட்டை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதியில் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் தனியார் கட்டிட உரிமையாளர்களுக்கு சாதகமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் கூறுகின்றனர். தேவையில்லாத இடத்தில் கல்வெட் எனப்படும் சிறிய பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்தால் மழைநீர் வாகனங்கள் செல்ல முடியாதபடி சாலையில் தேங்குவதாகவும் அருகில் உள்ள வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து விடுவதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் ஒப்பந்ததாரரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டால், என்னிடம் கேட்காதீர்கள், பணியிடத்தில் அதிகாரிகள் இருப்பார்கள், அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அலட்சியமாக பதில் கூறுகிறார் என்கின்றனர். பணியிடத்தில் உள்ள ஏடி மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டால், நாங்கள் அப்படித்தான் சாலையை அமைப்போம், உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் எங்கு யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், எங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று அடாவடியாக பதில் கூறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் முதல்வரின் தனி பிரிவிற்கு புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தவறு செய்யும் அதிகாரிகள் மற்றும் லஞ்சம் ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக முதல்வர் அவர்கள் ஊத்தங்கரை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் ஊழல் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 வழிச்சாலையா போறேன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சதுங்க. கோவிந்தாவரம் வரைக்கும் 4 வழிச்சாலையா பண்ணியிருக்காங்க. இந்த 4 வழிச்சாலையில் பார்த்தீங்கன்னா அளவுல குறைபாடு இருக்கு, தரத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு. இது சம்பந்தமாக ஏடிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நாங்கள் ரோடு போடும்போது அளவு கம்மியாக இருக்குதா என்ன இருக்கான்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாருங்க. அவர் எந்த ஒரு மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணீங்க. இன்றைக்கி காலையில் நான் வாய்ஸ் மெசேஜில் போட்டேங்க, ஐயா இது மாதிரி ஒரு பக்கம் அளவு கம்மியாகவும் ஒரு பக்கம் அளவு அதிகம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் பெருங்குளத்தூர் ஊராட்சியில் கடந்த 1 வார காலமாக குடித்தண்ணீர் வராததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து தானிப்பாடி காவல் உதவி ஆய்வாளர் ஆகாஷ், ரவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பேசி உங்களுக்கு உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அப்பகுதி இதனால் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த தென் கரும்பலூரில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், ஊர் பொதுமக்கள், சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே காங்கேயம் குறிச்சி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று காளியாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையில் இருந்து அக்னி கரகம், பூங்கரகத்துடன் பம்பை, மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னியை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர். இதில் சிலர் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி தீ மிதித்தனர்.
அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினர். பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அசம்பாவிதம் ஏதும் நடந்து விடாமல் இருக்க பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு ஆங்காங்கே கண்காணித்து வந்தனர். உள்ள இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராயண்டபுரம் கிராமத்தை சேர்ந்த மனோன்மணி அவர்களின் நிலம் பிரச்சனையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 4 மாதங்களுக்கு முன்பு மனு அளித்து இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது அரசு அதிகாரிகள் யாரும் சரிவர பதிலளிக்காததால் உடன் சென்ற குமார் கேட்டதற்கு நீ யார் கேட்பதற்கு என்று கோரி அரசு அதிகாரிகள் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள போகின்ற போது காவல்துறையினர் தடுத்து அவரை தண்டராம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மனவாளா தாசில்தார் மொத்த பேர் அதிகாரிங்க மொத்தத்தையும் உள்ள வச்சு அடிக்கிறாங்க ரூம்ல. காலர் பிடிச்சாச்சு ஈத்துன்னு போறான் சார். என்ன மொத்தம் வந்து ஒரு 20 வாட்சி மேடம் ஆசை தம்பி காலில் ஈத்துமா அடிக்கிறான் சார். வீட்டு மன போட்டா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வீராரெட்டிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஏகமுத்து மகன் 60 வயதான ஆபேல் தனது வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வருவதாக கூறி சென்றவர் மிக நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் அதே கிராமத்தில் உள்ள கல்லறைக்கு அருகாமையில் உள்ள ஓடையில் சடலமாக கிடப்பதாக ஆலடி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இதுகுறித்து ஆபேலின் மனைவி செல்லம் மேரி தனது கணவர் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக சென்றதாக தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்கொலையா அல்லது கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாய சங்கத்தினர், விவசாய பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றனர். வருவாய் கோட்டாட்சியர் பிரேமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்யும் விதமாக கண்களில் கருப்பு கொடி கட்டிக்கொண்டு கூட்டத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டம் துவங்கியவுடன் தமிழக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றத்தை அளிப்பதாக கூறி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று தமிழக அரசு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்தது. அதில் தேர்தல் வாக்குறுதிகளாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் விவசாயிகள் பெற்றுக் கொண்டுள்ள விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார். அதற்கு மாறாக தற்பொழுது அறிவித்திருப்பது விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கண்டிக்கின்ற வகையில் எங்கள் வாழ்வாதாரத்தை இருட்டில் கொண்டு தள்ளி விட்டதன் காரணமாக தற்பொழுது கண்களில் கருப்பு துணி கட்டி உள்ளோம். தேர்தல் வாக்குறுதியின் போது சொன்னது என்ன, தற்பொழுது செய்தது என்ன? தமிழக அரசு பொறுப்பேற்றவுடன் நாங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை. தற்பொழுது அறிவித்துள்ள தள்ளுபடிக்கு ஒரு தேதியை அறிவித்து அந்த தேதிக்கு பின் கடன் பெற்றோருக்கு மட்டும் தள்ளுபடி என அறிவித்திருப்பது முறையானது இல்லை. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தபடி கடனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்னும் கால அவகாசம் எடுத்து முழுமையாக விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தபடி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் விவசாயிகள் பெற்ற கடனை நாங்கள் கட்டுவதாக இல்லை. நீங்கள் எந்த சட்டத்தில் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள், வழக்கு தொடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யும் வரை கடனை கட்டுவதில்லை. மேலும் தமிழகம் தழுவிய போராட்டம் கடுமையாக இருக்கும். ஆகையால் காலம் தாழ்த்தாமல் உங்கள் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் ஒரு முடிவு எடுத்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மாநகராட்சியின் 100 வார்டுகள் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமைகளில் மண்டல தலைவர் மற்றும் உதவி ஆணையாளர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் 200 கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்தை தொடர்ந்து மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்த நிலையில் மண்டல தலைவர் இல்லாமல் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடைசியாக கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதன் பின்னர் சட்டமன்ற தேர்தல் காரணமாக பல மாதங்கள் கூட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு மண்டலம் 5 அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. உதவி மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீதேவி மற்றும் உதவி வருவாய் அலுவலர் சித்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். கூட்டம் குறித்து பொதுமக்களுக்கு போதிய தகவல் தெரிவிக்கப்படாததால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் வெறும் 31 பேர் மட்டுமே தங்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை மனுவாக அளித்து சென்றதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாகம் பால்குட திருவிழா நடைபெற உள்ளது. இது தொடர்பாக RTO சிவஜோதி தலைமையில் கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், காவல் உதவி ஆணையர் சசிபிரியா முன்னிலையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி தேவசேனா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் காவல்துறை, மாநகராட்சி துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்து காவல்துறை, தீயணைப்பு துறையினர், மின்சாரத்துறை மற்றும் கோவில் பணியாளர்கள், ஸ்தானிக்கப்பட்டவர்கள் போன்ற அனைத்து துறைகளும் சார்பாக கலந்து கொண்டனர். இதில் வைகாசி விசாகத்தன்று வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பறை வசதி மற்றும் மருத்துவ வசதி மற்றும் கூட்டத்தினரை முறைப்படுத்துவது குறித்து பாதுகாப்பிற்கான ஆலோசனை நடைபெற்றது. இந்த நிலையில் வைகாசி விசாக திருவிழாவிற்காக பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்ய மதுரை வடக்கு கூடுதல் ஆணையாளர் மதிவாணன் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதை, பெரியரத வீதி, கோவில் முன்பாக சன்னதி தெரு, 16ஆம் மண்டபத்தின் அருகே பூக்குழி இறங்கும் இடம் ஆகிய இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார். நமக்கு பால்கோடம் காவடி மட்டும் 10,000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு 2 கூட விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இடையானூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 18ஆம் தேதி கொடி கட்டுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம், 18ஆம் போர் ஆகியவை நடைபெற்றன. இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இறையானூர் கிராம பொதுமக்கள் மற்றும் அனைத்து உபயதாரர்கள் செய்திருந்தனர். திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் ஜெயம் ரவி பழனி முருகன் கோவிலுக்கு திடீர் வருகை தந்தார். அடிவாரத்திற்கு வந்த அவரை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமடைந்து அவரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தனர். தொடர்ந்து மின் இழுவை ரயில் எனப்படும் விஞ்ச் மூலமாக மலைக்கோவிலை அடைந்த அவர் மூலவர் தண்டாயுதபாணியை மிக அருகில் சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். பின்னர் புகழ்பெற்ற போகர் சன்னதி மற்றும் ஆனந்த விநாயகர் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்த ஜெயம் ரவி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் சிறு வயதில் இந்த பழனி மலைக்கோவிலுக்கு வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது வந்து சுவாமி தரிசனம் செய்தது மனதிற்குள் ஒரு பெரும் அமைதியையும் சிறப்பான உணர்வையும் தந்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சிரித்துக் கொண்டே, நான் இங்கு சாமி கும்பிட மட்டும்தான் வந்திருக்கிறேன் என்று ஒற்றை வரியில் பதிலளித்து அரசியல் சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழனி மலைக்கு வந்து
ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். சின்ன வயசுல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.